என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம வென் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா, வென்னுக்குள்ளே இந்த ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரோலுக்குள்ளே ஆல் பாசிபிள் பிரான்ச்சஸை நம்ம கவர் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோல் பார்த்தீங்கன்னா அட்மின், மெம்பர், கெஸ்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மெம்பர் அண்ட் கெஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்மினுக்கு வந்து கண்டிஷன்ஸ் இல்லை. இதுக்கு போல் இப்போ கரண்ட்டாக இருக்குது. நீங்கள் கார்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எல்ஸ் பிளாக் போடுங்க, இதை ஹேண்டில் பண்ணல அப்படின்னு சொல்லி வார்னிங் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும், கம்பைலர் வார்னிங். இப்போது அதை வந்து ஸ்மார்ட் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, விச் மீன்ஸ் எல்ஸ் பிளாக் தேவையில்லை. ஸோ எதாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுமோ அதை மட்டும் ஹேண்டில் பண்ணால் போதும். மெம்பர், கெஸ்ட்டு மட்டும் ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்கேஸ் ரோல் வந்து அட்மினாக இருந்துச்சுனாக்கா இது எதுவுமே பண்ணவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுனா சொல்லலாம்னாக்கா ஓகே, அந்த எல்ஸுக்கு கொடுத்துருந்துக்கலாம். ஏன்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்துக்கலாம். ஏன்னா சம்டைம் வந்து இது போல் வந்து பிளைண்டாக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஹேண்டில் பண்ணி போட்டுச்சு, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமல் போடும். பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே நாட் ஓகே கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான். பட் இது போல் வந்து யூசர் ரோல்ஸ் வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சிங்கன்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.